திருநெல்வேலி மாநகராட்சியின் மிக முக்கியமான மற்றும் போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள பகுதியாக வண்ணாரப்பேட்டை உள்ளது. இந்த பகுதியில் 2 பள்ளிகள் மற்றும் ஒரு கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 4000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மாணவர்களின் நலனையும் அடிக்கடி ஏற்படும் விபத்துகளையும் கருத்தில் கொண்டு 1999 முதல் 2004 காலகட்டத்தில் நெல்லை எம்பியாக இருந்த PH பாண்டியன் முயற்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நடை மேம்பாலம் கட்டப்பட்டது. அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் பாலம் பராமரிப்பை கைவிட்டனர். இதற்கிடையே நடை மேம்பாலத்தின் தரைத்தளத்தை மாநகராட்சி அதிகாரிகள் இரவோடு இரவாக உடைத்து நொறுக்கிவிட்டனர். மாணவ மாணவிகள் வாகன போக்குவரத்து மிகுந்த ரோட்டை கடந்து சென்டர் மீடியனை தாண்டி குதித்து ஆபத்தான முறையில் பள்ளி கல்லூரி செல்கின்றனர். மாணவர்கள் நலன் கருதி பாலத்தை பராமரிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள இந்த வண்ணாரப்பேட்டை பகுதின்றது மிகவும் போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதி. இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய 2 பள்ளிகள் இருக்குது, அதே மாதிரி ஒரு கல்லூரி இருக்குது. சோ இந்த ஒரு போக்குவரத்து இடையூறுள்ள பகுதியில மாணவர்களுடைய நலனை காக்கும் விதமா, இந்த விபத்துக்களை குறைக்கும் விதமா PH பாண்டியன் அவர்களுடைய ஆட்சி காலத்துல, அதாவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினரா PH பாண்டியன் அவர்கள் இருந்த காலகட்டத்துல அவரினுடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழே இந்த பாலம் செயல்படுத்தி இருந்தாங்க. ஆனா அதன் பிறகாக ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அவர் பேர் வச்சதுனாலவோ அல்லது வேற எந்த ரீதியில இந்த பாலத்தை பராமரிக்க தவறுனாங்கன்றது தெரியல. ஆனா மாணவர்கள் நடந்து செல்றதுக்கு, ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே இந்த இடத்துல டிவைடர் தான் வச்சிருக்கோம், இதுல மாணவர்கள் எப்படி அந்த சைடு ஏறி போவாங்க? இது எல்லாமே கருத்தில் கொண்டு போக்குவரத்து காவலர்களை பணியமர்த்தி இருந்தாலும் கூட இந்த பாலம் அப்படின்றது ஒரு இன்றியமையாத ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பாலத்துல பாத்தீங்கன்னா மேல நடபாதை கிடையாது, நடபாதை இல்லாம வெறும் எலும்பு கூடா மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இரும்பு கம்பிகளினுடைய மொத்த கூடாரமா நிக்கக்கூடிய இந்த பாலத்தை உடனடியா மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பாலத்தை சீரமைப்பு பண்ணணும். அப்படி சீரமைக்க தவறும் பட்சத்துல அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு உள்ளாக இந்த பாலத்திற்கு நினைவஞ்சலி செலுத்தப்படும். ஏன்னா வெறும் நினைவா மட்டும்தான் இந்த தூண் நின்றுகிட்டு இருக்குது. சோ அதனால நிச்சயமா என்னுடைய முயற்சியின் கீழே இந்த பாலத்திற்கு நினைவஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அப்படின்றத சொல்லிக்கிறாங்க.